वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। उततमादेशमप्राक्ष्यः येनाश्रुतं श्रुतं भवति अमतं मतं अविज्ञानतं विज्ञातம் அப்படிங்கிற ஸ்ருதி இருக்கு. இந்த சத்வித்யை பற்றி கொஞ்சம் சங்கரமாக விஞ்ஞாபிக்கிறேன். இந்த உத்தாலகர்ண ஒருத்தர், அவருக்கு பிள்ளை ஸ்வேதகேதுன்னு பிள்ளை. அவருக்கு 12 வயசு ஆச்சு. அவர் வெறுமா கிரகத்திலேயே வெறுமை இருந்தான். அவனை பார்த்து அவர் பிதா சொன்னார், நவய சௌமிய அஸ்மத் குலீன அனனுச்ச பிரம்மபந்துரிய பவதி அப்படின்னார். நம்ம குலத்துல பிறந்து அத்தியனம் பண்ணாமல், அத்தியனம்னா வேதாத்தியனம் மட்டும் இல்லை, வேதாத்தியனம் அங்காத்தியனம் எல்லாம் பண்ணாமல் நம்ம கிரகத்துல யாரும் பிரம்மபந்துரிவ பவத்தினா, இந்த பிரம்மபந்துன்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இவன் பிராமணன் அல்லன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பிராமணன்லாம் பந்துவா இருக்கா இவனுக்கு, அவ்வளவுதான், இவனுக்கும் பிராமண லட்சணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். வெறும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணா, காட்டுக்கு போனான், இன்னொரு ரிஷிகிட்ட போய் படிச்சான். படிச்சுட்டு திரும்பி வந்தான். திரும்பி வரும்போது ரொம்ப ஒரு திமிரா இருந்தான், ஸ்தப்தோ. உடனே கேட்டான், ஸ்தப்தோசி உத்ததமாதேசம் அப்ராக்ஷ்யா ஏனாஸ்ருதம் அனுச்சானமாரி ஸ்தப்த ஏயாய அப்படின்னார். அவன் என்ன நினைச்சான், அனுச்சானம்னு ரொம்ப பெரிய சாங்க வேதாத்தியாய நினைச்சுட்டு ரொம்ப மாலினர், அவனுக்கு பிரமந்தான், உண்மையா அப்படி படிச்சவன் இல்லை. ஸ்தப்தான்னா திமிரோட வந்தான். திமிரோட வந்த உடனே கேட்டான், ஸ்தப்தோசி உத்ததமாதேசம் அப்ராக்ஷ்யா ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் அப்படின்னு கேட்டார். உனக்கு அந்த ஆதேசம் கூட தெரிஞ்சு போச்சா? எந்த ஆதேசத்தை தெரிஞ்சால் ஏன்னா அஸ்ருதமபி ஸ்ருதம் பவதி, எதை நீ கேட்டால் எல்லாம் கேட்டதா ஆகுமோ, எதை மரணம் பண்ணாதெல்லாம் கூட மரணம் பண்ணதா ஆகுமோ, எதை உபாசனம் பண்ணால் உபாசனம் பண்ணாதது எல்லாம் கூட உபாசிதமாக ஆகுமோ அப்படின்னு கேள்வி கேட்டார் அவர். உடனே இவன் கேட்டான், எனக்கு ஒன்றும் புரியலையே, அது என்ன கதந்தது ஆதேசான்னு, அது என்ன ஆதேசம் அப்படி ஒன்று இருக்கு. என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, ஆதேசம்னா பிரசாசிதா, நியந்தா. ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவதின்றதுனால உபாதானத்துவம் சொல்லப்பட்டது. அதுதான் அது ஸ்ரீபாஷ்யக்காரரே சாதிச்சிருக்கார். இப்ப பாருங்க, இவன் இந்த மாதிரி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், ஒன்றுத்து தெரிஞ்சுன்னா எல்லாம் தெரிஞ்சதாக ஆயிடுமா, அது அப்படி ஒண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னா. சரி, என்னுடைய குருக்கே இது தெரியாது, தெரிஞ்சுதான் எனக்கு சொல்லியிருப்பாரு, அவனுக்கு தெரியாது, நீயே சொல்லு அப்படின்னா. இங்க ஒரு உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிச்சார், என்ன குருக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்காக இவன் அத்தியனம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா, அது விஷயம் இல்லை. யாரா இருந்தாலும் குருவுடைய தோஷத்தை சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது கூட இவன் ஏன் சொன்னான் அப்படின்னா, திருப்பி அமுச்சிட போறான்னு பயம். என்ன, அவர் சொல்லி கொடுத்துருப்பா, நான் சரியா எனக்கு இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல, நான் போய் படிச்சுட்டு வரேன்னு கிளம்புவேன், இவன் திருப்பி அமுச்சிட போறாருன்னு அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இவன் எங்க குருக்கே தெரியாது அப்படின்னா. இது என்ன, இந்த சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த ஆதேசகான்ற சப்தத்துக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆதேச சப்தேன பிரசாசிதா அபிதீயத்தேன, வேதார்த்த சங்கிரகத்துல ஆதேசகான்ற சப்தத்துக்கு பிரசாசனம் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு சாதிச்சிருக்கார். பிரசாசனம்னா நியமனம். அதுக்கப்புறம் பிரத்யம் இருக்கு, பிரத்யத்துக்கு கர்த்தான்னு அர்த்தம், நியமனம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு விசாரம் பண்ணும் பொழுது சுதப்பிரகாஷிகாச்சாரியர்
நம்ம பாவப்பிரகாஷிகாச்சாரி எல்லாரும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ஒரு அம்சத்தை மாத்திரம் விஞ்ஞாபிக்கிறேன். இந்த ஆதேசம்ன்ற சப்தம் இருக்கும் இல்லையோ, இது வந்து ஆங் உபசர்க்கம், திஷின்னு தாத்து, மேல ಒಂದು பிரத்யம், கண் பிரத்யம். இந்த இடத்துல அகர்த்தரிச்ச காரகே சம்ஞாயான்னு வியாக்கரண சூத்திரம். இந்த சூத்திரத்தினால கர்த்தான்ற அர்த்தத்துல ஆதேச சப்தம் வராது. அதனால என்ன பட்டிருக்காரு பெரியவாள்னா, கரணம்ன்ற அர்த்தத்துல தான் இதை வச்சுக்கணும். கரணம்ன்ற அர்த்தத்துல இந்த பிரத்யம் வருது. சரியா போயினா பகவான் வந்து நியமனம் பண்றவன் தானே, நியமன கர்த்தா தானே. அவன் நியமன கரணம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது கர்த்தாவான பகவானிடத்தில் கரணத்துவ விவக்ஷ பண்றோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல கேள்வி கேட்கிறார், சுவாமி கர்த்தாவை கரணம்னு விவக்ஷ பண்ணுவாரா? கர்த்தான்றவன் எல்லா காரகங்களையும் நியமிக்கிறவன். சகல காரக விநியோக கரி அசோன வியாக்கரண சாஸ்திரத்துல எல்லா காரகங்கள்லையும் பிரதானமா இருக்கிறவன் கர்த்தா. அவனை கரணமாக விவக்ஷிக்கிறேன் அப்படின்னா, காஷ்டத்தை கொண்டு தளி பண்ணலாம். தளி பண்றவன் தான் பிரதானம், காஷ்டம் பிரதானம் இல்லை. அவனை காஷ்டமாக நினைக்கிறேன். காஷ்டத்தை கர்த்தாவா நினைக்கலாம், கர்த்தாவை காஷ்டம்னு நினைக்கக்கூடாது. பிருத்தியனை ராஜாவா நினைக்கலாம், ராஜாவை பிருத்தியன்னு நினைக்கக்கூடாது. கோபம் வந்துடும் ராஜாவுக்கு. வேலைக்கார மாதிரி நீ இருக்கார் சுவாமி அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவானா? பட மாட்டான். இது தோஷம் வருதே அப்படின்னா, அதுக்கு நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், இங்க அரிசாத்தியச்சு பிரத்தியம் வச்சுடுறோம். ஆதேச சப்தத்துக்கு ஆதேசம் பிரசாசனம் தான் அர்த்தம். கர்த்தரி கரணத்துவ விவக்ஷா கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்கார். கிருத்தில்யுடோ பகுளம்னு சூத்திரத்தினால பகுளம்னு கிரகணம் இருக்கிறதுனால இங்க வந்து கர்த்தான்ற அர்த்தத்துல கூட கஞ்சி பிரத்தியம் வரலாம் அப்படின்னு சாதிச்சார். இந்த காட்டுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, அதுதான் இங்க விஞ்ஞாபிச்சு நம்ம முடிச்சுடுறேன். ஸ்ருத பிரகாசிகள் என்ன சாதிச்சிருக்காரு, தத்துவசாரத்துல என்ன சாதிச்சிருக்காருன்னு கேட்டா, கர்த்தரி கரணத்துவ விவக்ஷாதான் பண்ணணும்னு சாதிச்சிருக்காரு. அது எப்படி சரியாகும்னு கேட்டா, தப்பு இல்லை. பகவான் கர்த்தாதான், அவனுக்கு கரணத்துவம் உண்டு. அதனால கரணம்னு சொல்றது தப்பு கிடையாது. லோகத்துல பிருத்தியன் இருக்கான் பாருங்க, பிருத்தியனை ராஜான்னு நினைக்கிறோம். அவன் ராஜா அல்ல. ஆனால் ராஜாவை பிருத்தியன்னு நினைச்சோன்னு வச்சோங்களேன், அவனுக்கு பிருத்தியத்துவம் கிடையாது. இல்லாத தர்மத்தை அவனிடத்துல விவக்ஷிச்சால் தோஷம் வருது. பகவான் அப்படி கிடையாது. அவனே கர்த்தா, அவனே கரணம். உபசம்ஹார தரிசனாதிகரணத்தில் சாதிச்சபடி அவனே கர்த்தா, அவனே கரணமா இருக்கிறதுனால அவனிடத்துல கர்த்தாவிடத்துல கரணத்துவ விவக்ஷ பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, இங்க என்னன்னு கேட்டா, இவன் கர்த்தாவாக இருந்து கொண்டு கரணமா இருக்கான். இவன் இன்னொரு விருத்தி கிடையாது. தேனேஷக தத்விசிஷ்ட ஸ்வகரணகதையா அனுப்பிரவேசேது கர்த்தான்னு அதிகார அனுப்பிரவேசத்தில் வரும்பொழுது அநேக ஜீவேன ஆத்மனான்னு. அதே மாதிரி இங்கேயும் சர்வேஸ்வரன் இதர நிரபேட்சமாகவே ஜெகன் நியமனம் பண்றதுனால அவனே கர்த்தா, அவனே கரணம். அங்க ஜீவன் கரணம் இல்லை, விசிஷ்ட ஸ்வகரணகத்தையா. சொன்ன பரமாத்மான்னு அர்த்தம். பரமாத்மாவே கரணம், பரமாத்மாவே கர்த்தா. என்ன விசிஷ்ட வேஷம் வேற. அதே மாதிரி இங்கேயும் பரமாத்மாவே கர்த்தாவா இருக்கிறதுனால, கர்த்தாவா இருக்கிற பரமாத்மா கரணமா இருக்கிறதுனால அவனை கரணம்னு சொல்றது தப்பு இல்லை. இங்க ராஜாவை பிருத்தியன்னு சொன்னது கோபம் வந்துடும். ஏன்னா அவன் பிருத்தியனே அல்ல, அவன் ராஜா தான். அது பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷாகங்கிற நியாயம். அதனால்தான் இதுல ரக்ஷா கிரந்தங்கள்ல பிரபத்தி கர்த்தா யாரு? சர்வேஸ்வரன். அவனே பிரபத்தி கரணம் அப்படின்னு சொன்னா மூலத்தை இல்லையா அப்படின்னு கேட்டா, உபாயம் அவன் தானே அப்படின்னு கேட்டுட்டு அங்கேயும் இந்த தோஷம் கிடையாதுன்னு சாதிச்சிருக்கார். இந்த விஷயத்தை மாத்திரம் விஞ்ஞாபிச்சு அடியே அடியன் அடியன் அடியன்
ஆமாம், அதே சிற்பனார் புஸ்தகம் வெளியிட்டிருக்க. அந்த புஸ்தகம் அது என்கிட்ட ஒன்று இருந்தது, அது என்கிட்ட இருந்தது, திருப்பி சேர்க்கணும் ஒரு தடவை. ஆமாம், வாத தரங்கிணி ஆத்தியாகனு போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து அவர் திருப்புக்குழி சுவாமி கிட்ட வியாக்கரண வாசித்தவர். அது ஐஷிங்கர் உபன்யாசத்தை சாய்க்கிற வழக்கம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப மாத்தாதே பால்சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் சொல்லியா. அது இந்த ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்பன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிள்ளைப்பாக்க ஐஷிங்கர் அவருக்கு சொல்லியிருப்பேன். அவர் பூர்வாசிரமத்தில் வியாக்கரண வாசித்த காலத்தில் ஏகவசனத்தான் சாதிப்பாரான். அவரே கொஞ்சம் பெரியவரான உடனே என்ன அவருக்கு சீனிவாசாச்சாரம் திருநாமா தெரியல என்ன இந்த உடனே ஒரு ஆச்சாரிய சப்தத்தோடு சொல்லுவாராம். அது இன்னும் கொஞ்சம் நாளான அப்புறம் அவரோட கூடவே வியாக்கரண விசாரங்கள் பண்ணிட்டு இருப்பாராம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்பா அப்படின்னு